ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்னைக்கு நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவர் கமல்ஹாசன் சாரோட தீவிர வெயிட்டிங்கில் இருக்கும் இந்தியன் 2 படத்தோட ட்ரைலர் லான்ச்சில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இந்தியன் 2 படத்தை பற்றி கமல் சார் மற்றும் சங்கர் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படத்தை பற்றி அவங்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஆண்டவர் கமல் சார் ஃபேன்ஸ், நேற்று பார்த்தீங்களா இந்தியன் 2 ட்ரைலரை? சும்மா பிரித்து எடுத்துட்டார் நண்பாஸ் நம்ம ஆண்டவர். வேற லெவல் ஆக்டிங். அண்ட் சங்கர் சாரும் சும்மா சொல்லக்கூடாது, கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கும் ஒரு பெரிய கம்பேக்காக தான் இருக்க போகுது. வேற மாதிரி இருந்தது நண்பாஸ், செம்ம மாசாக இருந்தது. என்ன ரோல் கொடுத்தாலும் அதில் கமல் சார் வந்து பட்டையை கிளப்பி நடிச்சு கொடுப்பாரு. வேற மாதிரி இருந்தது ட்ரைலரு, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரைலர் வாட்ச் பண்ணுங்க. ட்ரைலரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வெறித்தனமான ட்ரைலர் நண்பாஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சங்கர் சார் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வந்து ட்ரைலர்லேயே கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரைலரை செக் அவுட் பண்ணுங்க. ஓகே நண்பாஸ், இப்போ அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நண்பாஸ், ட்ரைலர் லான்ச் வந்து மும்பையில் நடத்தினாங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அங்கே சில செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. அதில் டைரக்டர் அட்லியும் வந்திருந்தாரு. ஆனால் என்ன ஒரு கடுப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன படத்தை பற்றி இங்கிலீஷில் பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இந்தியன் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு, அட்லி அவர்கள் வந்து கமல்ஹாசன் சாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் என்னோட சன்னு வந்து சினிமானா என்ன அப்படின்னு கேட்டானா, கண்டிப்பாக அவன்கிட்ட கமல் சாரோட எல்லா படத்தையும் பார்க்க சொல்லுவேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் அவன் சினிமானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பான். கண்டிப்பாக கமல் சார் வந்து சினிமாவோட ஒரு பைபிள் அண்ட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு தான் சொல்லணும். சார் உங்க கூட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணணும், ஒரு நல்ல ஸ்கிரிப்டை உங்களுக்காக எழுதி உங்கள் முன்னாடி சீக்கிரமாக கொண்டு வருவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, பத்திரிகையாளருங்கெல்லாம் இந்தியன் 2 வந்து ஒரே பாட்டாக பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 வந்து 2 பார்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 அதாவது இந்தியன் ஸ்டோரியிலேயே ஒரே ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற தப்பை மட்டும்தான் சுட்டி காட்டிருப்போம். ஆனால் அந்த படமே பார்த்தீங்கன்னா 3 hour 20 நிமிஷம் வந்துருச்சு. அண்ட் இப்போ இந்தியன் 2வோட ஸ்டோரியை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வந்து மொத்த கண்ட்ரியில் நடக்கிற தப்பை எல்லாத்தையும் சுட்டி காட்டுது. ஸோ கண்டிப்பாக நேச்சுரலாக படம் வந்து பெருசாக தான் வரும். ஃபர்ஸ்ட்டு எங்களோட இனிஷியல் ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஒரே பாட்டாக தான் கொண்டு வரணும் அப்படின்றது. ஆனால் சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிற நேரம் தான் தெரியுது இந்த படத்தை வந்து 2 பாட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நேச்சுரலாக இந்த படம் வந்து 2 பாட்டாக வந்திருந்தது. ஒவ்வொரு சீன்ஸுமே இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே வந்திருக்கு. இப்போ சப்போஸ் அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த படத்தை ஒரே பாகமாக ரிலீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த படத்தோட முழு ஃபீலுமே போயிடும். ஸோ அதனால தான் சீன்ஸ் எல்லாம் அப்படியே நேச்சுரலாக விட்டுட்டோம். அண்ட் ஆல்சோ படத்தையும் வந்து 2 பார்ட்ஸாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சங்கர் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்க. சார், சேனாதிபதி ஃபர்ஸ்ட் பார்ட் நடிக்கிற நேரமே அவருக்கு 106 வயசு, எப்படி 106 வயசுல இவர் இவ்வளோ ஸ்டன்ஸ் எல்லாம் பண்றாரு சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கமல் சார் என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கொஸ்டினை வந்து நீங்க டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். எனக்கு 120 வயசு ஆனாலும் சரி நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சொன்னதை பார்த்து அங்க பயங்கரமான கிளாப்ஸ் நண்பாஸ். அண்ட் அப்படியே சங்கர் சார் இதை பத்தி சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டபோது சங்கர் சார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சைனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து லூசி ஜியான். அவர் வந்து 120 வயசுலயும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு கிக்ஸ் எல்லாம் பண்ணுறாரு, பயங்கரமான ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுவார் அவர் அந்த வயசுலையும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட சேனாதிபதியும் வர்ம கலையோட ஒரு மாஸ்டர் தான். ஸோ அவராலையும் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் இந்தியன் 2 ட்ரைலர் லான்ச்சில் இந்தியன் 2 டீம் வந்து கொடுத்த அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்தியன் 2 ட்ரைலர் வந்து என்ன மாதிரி மாசா இருந்ததுன்னு அதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கமல் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.